அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, மக்களும் உலகமும் தொடர் 254 முதலாவதாக, உலகத்திலேயே மிகப்பெரிய நம்பர் 1 பணக்காரர் யார்? எலான் மஸ்க். அமெரிக்காவின் ராக்கெட் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸின் உரிமையாளர் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு ஜூன் 16ஆம் தேதி நிலவரப்படி $1,32,000 கோடி. ஒரு டாலர் $90 மேலே ஆகுது. 1.32 1.32 ட்ரில்லியன் டாலர். ஒரு ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி. ஒரு ட்ரில்லியன் தான் 1.32 ட்ரில்லியன் டாலர் ஆகும். இவங்கெல்லாம் ட்ரில்லியனியர்னு சொல்கிறாங்க. மில்லியனியர், பில்லியனியர், ட்ரில்லியனியர் உயர்ந்துள்ளது. ட்ரம்பின் தேர்தல் செலவுகளுக்காக $27.7 கோடி நன்கொடை அளித்தார். 380 கோடி. உலக மக்கள் தொகையில் 46% பேர் வைத்துள்ள மொத்த செல்வத்தை விட எலான் மஸ்கின் செல்வம் அதிகம். எல்லாம் அவன் செயல்ங்கிறீங்கள, கடவுள் அவருக்கு எப்படிலாம் கருணை காட்டிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லி தப்பிக்காதீங்க. முதலாளித்துவத்தினுடைய விளைவு இது. இரண்டாவதாக, உழைக்கும் வர்க்க வாழ்வை சிதைக்கும் உயர் வெப்பம். இந்தியாவில் பல இடங்களில் பகல் வெப்பம் 45-48 டிகிரி சென்டிகிரேட் தாண்டுகிறது. வாட்டி வதைக்கும் இந்த பொல்லாத வெயிலை பொருட்படுத்தாது கட்டுமான பணித்தளங்களில், நெல் வயல்களில், தார் ரோடுகளில் தொழிலாளர் வாடி வதங்குகின்றனர். வசதி படைத்தவர்கள் குளிர்சாதன வசதிகளை பயன்படுத்தி வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். வெப்ப அலை வீசுவதால் தொழிலாளர்களின் உழைப்பு திறன் குறைகிறது. வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை சென்றால் ஏராளமாக செலவாகிறது. கடன் சுமை உயர்கிறது. உயர் வெப்ப நெருக்கடியினால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தி குறைகிறது. கால்நடை இறப்பும் உயர்கிறது. நகரமயம் விரிவடைந்து வருவதும் பசுமை சூழல் இன்மையாலும் காங்கிரீட் கட்டடங்கள் மற்றும் தார் சாலைகள் பகலில் கொதிக்கின்றன, இரவில் வெப்பத்தை வெளியிடுகின்றன. சேரிகளில் காற்றோட்டம் இல்லாத அறைகளில் இரவு நேரத்திலும் தொழிலாளருக்கு நிம்மதி இல்லை. 2019ஆம் ஆண்டு கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணி அரசு மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை திறந்த வெளியில் தொழிலாளர் பணிபுரிவதை தடை செய்தது. உயர் வெப்ப பாதிப்புகளிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது. மத்திய மாநில அரசுகள் ஊதியத்துடன் கூடிய உயர் வெப்ப நேர ஓய்வு அறிவிக்க வேண்டும். நகரப்புறங்களை பசுமையாக்கும் வகையில் மரங்களை நட வேண்டும். பொது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். உயர் வெப்ப பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கான நிவாரணம் வழங்க வேண்டும். புவி வெப்பமயமாதல் உருவாக காரணம் கார்ப்பரேட்டுகள் வரமுறையற்ற கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்களை வெளியிட்டு உலகின் தூய்மையை கெடுத்ததாகும். மூன்றாவதாக, கிக்கு தொழிலாளர்களின் கண்ணியமான வேலை குறித்து ILO கோட்பாடு. ஜூன் 1 முதல் 12 வரை ஜெனீவாவில் நடைபெற்ற ILO சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சார்பில் சர்வதேச தொழிலாளர் மாநாட்டின் 114வது அமர்வு நடைபெற்றது. அரசு, வேலையளிப்பவர் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் சார்பில் 5700க்கும் மேற்பட்ட 5700 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இணையம் அல்லது மொபைல் செயலிகள் வழியாக வாடிக்கையாளர் சேவைகளை மேற்கொண்டு வரும் கிக்கு தொழிலாளர்களின் கண்ணியமான வேலை குறித்த கோட்பாடு கன்வென்ஷன் நம்பர் 193 முதல் முறையாக இந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. சங்கம் சேரும் உரிமை, கூட்டுப்பேர உரிமை, பாரபட்சமற்ற பாதுகாப்பு, குழந்தை உழைப்பு முறை, கட்டாய உழைப்பு முறையின்மை, பாதுகாப்பான சுகாதாரமான பணி சூழலுக்கான உரிமைகள் உட்பட பணியிடங்களில் அடிப்படை உரிமைகளை இக்கோட்பாடு உறுதிப்படுத்துகிறது. சர்வதேச தொழிலாளர் மாநாடு
ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கண்ணியமான வேலை மற்றும் சமூக நீதி நிலைநாட்டும் வகையில் பாலின சமத்துவம் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியது. 4வதாக, வில்லனா கதாநாயகனா? அமெரிக்கா வில்லனா கதாநாயகனா? ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் அணுகுண்டுகளை போட்டு பெருத்த சேதாரம் ஏற்படுத்தியது அமெரிக்கா. வியட்நாம் மீது படையெடுத்தது, ஈராக்கை நொறுக்கியது, ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டு ஆக்கிரமிப்பு செய்தது, லிபியாவில் குழப்பம் விளைவித்தது, மேற்காசியாவில் யுத்தங்களை தூண்டிவிடுவது, பல லட்சக்கணக்கான சிவிலியன்கள் அகதிகள் மடிவதற்கு, குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு அமெரிக்கா தான் காரணம். ருவாண்டா மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், வேடிக்கை பார்த்தது அமெரிக்கா. காசா பாலஸ்தீனர்களின் இனப்படுகொலைக்கு இஸ்ரேலுக்கு உடந்தையாக செயல்படுவது அமெரிக்கா. மனித உரிமைகள் குறித்து வானளாவ பேசுவது அமெரிக்கா. சர்வாதிகாரிகளுக்கு ஆதரவளித்து கொண்டே ஜனநாயகம் குறித்து வாய்ச்சவடால் அடிப்பது அமெரிக்கா. அமெரிக்காவின் எதிரி நாடுகள் புரியும் யுத்த குற்றங்கள் அமெரிக்காவால் கண்டிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவின் இஸ்ரேல் போன்ற நட்பு நாடுகள் அவர்கள் செய்யக்கூடிய யுத்த குற்றங்களை பாதுகாப்பு நடவடிக்கை என ஜோடிக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் உலகம் அமெரிக்க அரசு மீது நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டுமாம். வில்லனாக செயல்படும் ட்ரம்ப் ஒரு குட் கை அப்படின்னு எல்லாரும் சொல்லணுமா. வில்லனாக செயல்படும் அமெரிக்கா கதாநாயகனாக சித்தரிக்கப்படுவது வேதனையானது, வினோதமானது, வேடிக்கையானது. 5வதாக, நொய்டா போராளிகளை விடுதலை செய். டெல்லிக்கு அருகில் உள்ள நொய்டாவில் பல்லாயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர் ஊதிய உயர்வு கோரி தன்னெழுச்சியான போராட்டங்களில் இறங்கினர். 2 முக்கிய போராளிகள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி சிறையில் உள்ளனர். 2 மாதமாகியும் இவர்களை விடுதலை செய்யாததால் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற விடுதலை கோரிய போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். 6வதாக, வெர்சைல்ஸ் ஒப்பந்தம். பிரான்ஸ் நாட்டில் சென்ட்ரல் பாரிஸ், மத்திய பாரிஸ் நகரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெர்சைல்ஸ் அரண்மனை. இங்கு பல வரலாற்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தற்போது ஜூன் 18 மீண்டும் ஒரு வரலாற்று ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது. ஈரானுடன் ஆன போரை நிறுத்துவதற்கான இடைக்கால அமைதி உடன்பாட்டில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் G7 நாடுகளின் உச்சி மாநாட்டு முடிவில் வெர்சைல்ஸ் அரண்மனையில் ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அப்போது ட்ரம்ப் அரண்மனை முற்றத்தில் நடந்து கொண்டே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட விவரத்தை தெரிவித்தார். உடனடியாக ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகை நீக்கப்படுகிறது. ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெஜஸ்கியானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 60 நாட்களுக்கு பிறகே இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதுவரை பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஈரானுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்படுகின்றன. $30,000 கோடி ஈரானின் புனர் நிர்மாணத்திற்காக அமெரிக்கா தனது பிராந்திய நட்பு நாடுகளுடன் இணைந்து ஒதுக்கும். கச்சா எண்ணெய் விலை சர்வதேச ரீதியாக குறைந்து வருகிறது. நம் நாட்டிலும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை வாபஸ் பெறவும் குறைக்கவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் மோடி செய்வாரா அல்லது அம்பானி அதானிக்கு சாதகமாக நிலை எடுப்பாரா? 7வதாக, இத்தாலியில் 4 புலம்பெயர்ந்த விவசாய தொழிலாளர் படுகொலை. ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். இத்தாலி நாட்டில் களப்பரிய பிராந்தியத்தில் அமெண்டோலாரா என்னும் இடத்தில் சென்ற வாரம் கொடூரமாக 4 விவசாய புலம்பெயர்ந்த தொழிலாளர் கொல்லப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போராடினர். இத்தாலியின் கிரிமினல்கள் தங்கள் போதை மருந்து கடத்தும் வாகனத்தில்
இத்தொழிலாளர்களை உயிரோடு கொளுத்தினர். ஊதியம் வழங்கப்படாததை தட்டி கேட்ட இந்த தொழிலாளர் கொல்லப்பட்டனர். ஒருவர் மட்டும் தப்பி பிழைத்தார். துப்பாக்கி கத்தியை காட்டி மிரட்டி ஊதியம் வழங்காமல் இவர்கள் வேலை வாங்கினர் என அவர் கூறினார். தீவிர சுரண்டல் நிலவும் நாட்டின் விவசாய தொழிலில் கிரிமினல் குழுக்கள் அந்நிய தொழிலாளிகளை அழைத்து வந்து ஒட்ட சுரண்டுகின்றனர். தோழர்களே, நண்பர்களே, 8வதாக G7 உச்சி மாநாட்டின் போது 20,000 பேர் ஆர்ப்பாட்டம். G7 குரூப் 7 என்ற 7 பணக்கார நாடுகளின் குழுவில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், கிரேட் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா உள்ளன. உலகிலேயே மிக மோசமான கிரிமினல் பேர்வழிகள் இந்த 7 நாடுகளின் அதிபர்கள். 20,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜெனீவா G7 உச்சி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகில் கூடினர். சுவிட்சர்லாந்து இராணுவமும் காவல்துறையும் இவர்கள் மீது கடும் அடக்குமுறையை ஏவியது. ஏகாதிபத்திய யுத்தங்களால் ஆதாயமடைந்து வரும் உலகத் தலைவர்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் விமர்சித்தனர். இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கோபத்தை பெருந்திரள் போராட்டம் பிரதிபலித்தது. Now we go to 9th item. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் 200 மாணவர் பட்டமளிப்பு விழாவின் போது வெளிநடப்பு. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை ஜூன் 14 துவக்கி வைத்து ஆல்பபெட் கூகுள் முதன்மை தலைமை அதிகாரி CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுந்தர் பிச்சை உரையாற்ற துவங்கியவுடன் 200 மாணவர்கள் வெளிநடப்பு செய்தனர். அவையில் இருந்த மற்றோரும் பதாகைகளை உயர்த்தி பிடித்து கொண்டும் விசில் ஊதிக்கொண்டும் பாலஸ்தீனிய கொடிகளை உயர்த்தி பிடித்து கொண்டும் சுந்தர் பிச்சை உரையின் நடுவிலேயே வெளியேறினர். பாலஸ்தீனத்தில் நீதிக்கான மாணவர்கள் இனவெறியர்களுக்கு தொழில்நுட்ப உதவி கூடாது என்ற இயக்கங்களே மாணவர்கள் வெளிநடப்பை நடத்தின. இஸ்ரேலின் பாதுகாப்பு படை, உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மற்றும் புலம்பெயர்தல் மற்றும் சுங்கவரி அமலாக்க பிரிவுடன் கூகுள் நிறுவனத்திற்கு உள்ள தொடர்புகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்ரேலிய அரசின் நிம்பஸ் கிளவுட் கான்ட்ராக்ட் திட்டத்துடன் கூகுளுக்கு உள்ள தொடர்பு பல பதாகைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 10வதாக அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் ஈரானுக்கே வெற்றி. ஈரானின் தலைநகர் டெஹரானின் பேராசிரியர் முகமது மராண்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவற்றின் பினாமிகளும் ஈரான் மீது நடத்திய 39 நாட்கள் யுத்தத்தில் ஈரானுக்கே வெற்றி என பெருமைப்படுகிறார். உலகமும் மக்களும் இந்த வெற்றியினால் அதிர்ச்சியுற்றனர். ஈரானை முற்றாக ஒழித்து கட்டுவோம் என அதன் மீது ராப்பகலாக குண்டுவீச்சு நடத்தப்பட்டது. ஆனாலும் ஈரானுக்கு ஏற்பட்ட சேதாரங்களை விட பண மதிப்பில் கூடுதல் சேதாரங்களை மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் பினாமிகளுக்கும் ஈரான் ஏற்படுத்தியது. பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடன் நட்பு கொள்வதிலிருந்து விலகி ஈரானுடன் நட்பு வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈரான் மேற்கொண்டது. இது இஸ்ரேலுக்கு பேட் நியூஸ், கெட்ட செய்தியாகும். ஹோர்மஸ் ஜலசந்தி முற்றுகை போரில் அமெரிக்கா இறங்கியது. ஆனால் இப்போரிலும் தோல்வியே கண்டது. இஸ்ரேலின் பிரதமர் நேத்தன்யாகு லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியிலே உள்ள தகியே என்ற இடத்தின் மீது குண்டுவீச்சு நடத்தினார். ஈரான் பதிலடியாக தனது ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவ தயாரானது. இது நடைபெற்றால் ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட்டு யுத்தம் நீடிக்கும் என்பதை ட்ரம்ப் உணர்ந்தார். ஏற்கனவே யுத்தத்தினால் அமெரிக்க பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட துவங்கியது. ஜூலை மாதம் நிலைமை மேலும் மோசமடையும். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை உணர்ந்து இஸ்ரேலை ட்ரம்ப் கட்டுப்படுத்தி
ஈரானுடன் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஈரானுக்கு பெரும் சலுகைகளும் வழங்கப்பட்டன. ஆனாலும் அமெரிக்காவை நாங்கள் நம்புவதில்லை. மனித வரலாற்றில் இஸ்ரேலின் ஆட்சி மிகவும் கேடுகட்ட ஒரு ஆட்சி. எனவே இஸ்ரேலையும் நம்புவதற்கு இல்லை. இருப்பினும் அமைதிக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவோம். தோழர்களே, நண்பர்களே, 11ஆவதாக பிரிட்டன் சுரங்கத் தொழிலாளர் போராட்டம். ஒரு வேர்ல்டு ஒர்க்கிங் கிளாஸ் ஹிஸ்டரி, ஒரு வரலாறு குறிப்பு என்ற அடிப்படையில் பிரிட்டன் சுரங்கத் தொழிலாளர் போராட்டம் 1984 நடைபெற்ற அப்போராட்டம் குறித்த சுருக்கமான ஒரு வரலாற்றை பார்ப்போம். 1984 ஜூன் 18 பிரிட்டனின் தேசிய சுரங்கத் தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஆர்கிரீவ் என்ற இடத்தில் நடந்த போராட்ட களத்தில் 6000 போலீஸ் அதிகாரிகளால் தொழிலாளர் தாக்கப்பட்டனர். பிரிட்டிஷ் அரசு 20 நிலக்கரி சுரங்க குழிகளை கோல்பிட்டு 20 நிலக்கரி சுரங்க குழிகளை மூடி 20,000 தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் விட விரும்பியது. இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற மிக பெரும் வேலை நிறுத்தம் 1,42,000 பிரிட்டன் சுரங்கத் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமாகும். வேலை நிறுத்தம் 1985 மார்ச் 3 வரை 51 வாரங்கள் நீடித்தது. தொழிலாளருக்கு எந்த சலுகையும் கிட்டவில்லை. நாட்டிற்குள் இருக்கும் எதிரி இவர்கள் என அப்போதைய பிரதமர் மார்கரெட் தாட்சர் வர்ணித்தார். உலகம் முழுவதும் பல நாடுகளில் காலனி ஆதிக்கம் புகுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கலகம் செய்தபோது அடக்கி ஒடுக்கிய அனுபவத்தின் அடிப்படையில் ஆர்கிரீவ் போராட்ட தளத்திலும் போலீஸ், கேடயம், பிரம்பு, குதிரைப்படை சூழ சுரங்கத் தொழிலாளரை கடுமையாக தாக்கினார்கள். எவ்வளவு அடக்குமுறை மேற்கொள்ள முடியுமோ அதை கட்டவிழ்த்து விடுங்கள் என ஒரு அதிகாரிக்கு வந்த உத்தரவை ஒருவர் சுட்டிக்காட்டினார். கலகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 95 சுரங்கத் தொழிலாளர் கைது செய்யப்பட்டனர். நீதிபதி முன்பு வழக்கு விசாரணைக்கு வரும் முன் ஓராண்டு பல தொழிலாளர்கள் சிறைக்குள் காத்திருந்தனர். நீதிமன்றத்தில் 10 நாட்களுக்குள் ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்கள் போலீஸ் அதிகாரிகள் பொய் கூறினார்கள் என கூறி குற்றச்சாட்டுகள் வாபஸ் பெறப்பட்டன. தங்களை தவறாக கைது செய்து வைத்திருந்ததாக தெற்கு யோர்க்ஷயர் போலீஸ் மீது சவுத் யோர்க்ஷயர் போலீஸ் மீது தொழிலாளர் வழக்கு தொடுத்தனர். 4.25 லட்சம் பவுண்டு நஷ்ட ஈடாக போலீஸ் வழங்கினர். 2012 தெற்கு யோர்க்ஷயர் போலீஸ் சுயேட்சையான போலீஸ் புகார் கமிஷனின் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என பிபிசி ஆய்வு கூறியது, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன். ஆனால் கமிஷன் இதை மறுத்துவிட்டது. ஆர்கிரீவ் போராட்ட தள பழிவாங்கப்பட்டோர் முழு நீதிக்காக இன்னமும் காத்திருக்கின்றனர். கடைசியாக, உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேர்வீர். யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் தலைவர் அறைகூவல். யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் ஒரு பிரதான வட அமெரிக்க தொழிற்சங்கம். 4 லட்சம் உறுப்பினர்கள், மேலும் 5,80,000 ஓய்வு பெற்றோர் உள்ளனர். ஷான் பைன் என்ற தலைவரின் கீழ் இயங்கும் இந்த சங்கம் ஆட்டோமோட்டிவ், வான்வெளி உற்பத்தி, விவசாய கருவிகள், பாதுகாப்பு வான்வெளி உற்பத்தி, விவசாய கருவிகள் மற்றும் இதர பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிலாளர்களுக்காக இந்த சங்கம் குரல் கொடுத்து வருகிறது. ஷான் பைன் அறைகூவலை இப்போது காண்போம். தொழிலாளி வர்க்க இயக்கத்திடம் அரசியல் அதிகாரம் வந்து சேர வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் ஒன்றுபட்ட இயக்கத்தை உருவாக்க வேண்டும். தொழிலாளி வர்க்கத்தின் நலன்களை காத்திட நீங்கள் எங்கு பிறந்திருந்தாலும், என்ன பணிபுரிந்தாலும், என்ன மொழி பேசினாலும் நியாயமான சமுதாயம் ஏற்படுத்திட ஒன்று சேர வேண்டும். சங்கம் என்ற முறையில் நாம் முச்சந்தியில் உள்ளோம். ஒரு பாதை பொருளாதார மற்றும் சமூக நீதிக்கான சரியான போராட்ட பாதை, இன்னொன்று பேரழிவு பாதை. ஒரு பாதை நமது குழந்தைகள், பேரப்பிள்ளைகளின் நலன்களை காத்திடும். இன்னொரு பாதை பில்லியனியர் அல்லது ட்ரில்லியனியர் மகா கோடீஸ்வரர்களின் சர்வாதிகாரத்திற்கு உட்படுவதாகும். ஒரு பாதை
கோடிக்கணக்கான தொழிலாளர்களை பொது நோக்கங்களுக்காக திரட்டுவது. இன்னொன்று பிளவு, தோல்வி பாதை. இன்று எந்த பாதையை தேர்வு செய்கிறோமோ அது தலைமுறையாக தாக்கங்களை உருவாக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.